அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பாரா? பாம்பை கொடுப்பாரா? தேலை கொடுப்பாரா? மீன் கேட்டா? அப்போ தேவன் தரவே மாட்டார். தேவ சித்தம் தவறும் பொழுது, என்றைக்கு யூ மிஸ் த வில் ஆஃப் காட், த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் இல்லாமல் போகிறதோ, தவறுகிறதோ, அசுத்த ஆவியின் குணாதிசயங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே போயின்னுக்குது. அப்போ அவனுக்குள்ளற பொல்லாத ஆவி இந்த கல், பாம்பு, தேளு என்கிறதான குணாதிசயங்கள் இருக்கத்தான் செய்தது. என்று இந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள காணப்படுகிறதோ அன்றே பாருங்க, அப்பம் அக்னி மூலமாக என்ன செய்யப்படுகிறது? இப்போ அப்பத்துக்கு கல், மண், அப்புறம் வந்துட்டு இப்போ அப்பம். அப்பம் எதனால் ஆயத்தமாக்கப்படுகிறது? சுடணும். எதனால்? அக்னியினால் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்பமாக நம்மளாம் என்னவா மாறணும்? அப்பங்கள் நாங்கள் ஐயா, அப்பங்கள் நாங்கள் ஐயா. ஒவ்வொருத்தரும் அப்பமாக மாறணும். அவர் அப்பமாக இருந்தது போல நீயும் என்னவாக மாறணும்? அப்பங்களாக மாறணும். அப்பங்களாக மாறுறதுக்கு நாம் அக்கினியின் ஊடாக கடந்து போகணும். அக்கினி பலவிதமான சோதனைகளையே குறிக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கிற மனிதன் எல்லா விதமான கஷ்டங்கள், சோதனைகளை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அந்த ஆவியானவர் தாமே உனக்கு சோதனையை கொடுப்பவர் அல்ல, சோதனையை போக்குவதற்குரியதான வழிகளையும் காண்பிப்பாராம்.